அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ படிப்பான பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு விண்ணப்பிக்கும் தேதியானது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ள இருக்கும் ரேங்க் லிஸ்டானது நம்பர் 1 முதல் 53,165 ரேங்க் வரை கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதாவது டோட்டல் மார்க்கானது 200 முதல் 125 வரை கட் ஆஃப் உள்ள மாணவர்கள் இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் மற்றும் பேமெண்ட், அதாவது முதல் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொள்ளாதவர்கள் 2ஆம் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொள்பவர்கள் பேமெண்ட் கண்டிப்பாக செலுத்தப்பட வேண்டும். முதல் கட்ட கலந்தாய்வில் பேமெண்ட் செலுத்தியவர்கள் 2ஆம் கட்ட கலந்தாய்வில் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. ரிஜிஸ்ட்ரேஷன் மற்றும் பேமெண்ட் தேதியானது 4/9/2025 காலை 10 மணி முதல் 6/9/2025 மாலை 5 மணிக்குள் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் மற்றும் பேமெண்ட் செலுத்த வேண்டும். சாய்ஸ் ஃபில்லிங் ஆனது 7/9/2025 காலை 10 மணி முதல் 9/9/2025 மாலை 5 மணிக்குள் சாய்ஸ் ஃபில்லிங் மற்றும் லாக்கிங் செய்யப்பட வேண்டும். ரிசல்ட் ஆனது 2ஆம் கட்ட கலந்தாய்வின் ரிசல்ட் ஆனது 11/9/2025 தேதி வெளியிடப்படுகிறது. அலாட்மெண்ட் ஆர்டரும் அதே 11/9/2025 மாலை 5 மணி முதல் 7 மணிக்குள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நீங்கள் பதிவிறக்கம் செய்யப்பட்ட அலாட்மெண்ட் ஆர்டரை ரிப்போர்ட்டிங் டேட், அதாவது நீங்கள் உங்களுக்கு கிடைத்துள்ள மருத்துவக் கல்லூரியில் கொண்டு சென்று அட்மிஷன் போடுவதற்கான தேதியானது 17/9/2025 மாலை 5 மணிக்குள் நீங்கள் ரிப்போர்ட்டிங் செய்யப்பட வேண்டும். அந்தந்த மருத்துவக் கல்லூரியில் சென்று ரிப்போர்ட் செய்யப்பட வேண்டும். 11/9/2025 முதல் 17/9/2025க்குள் நீங்கள் ரிப்போர்ட் செய்து உங்களுடைய சீட்டை கன்ஃபார்ம் செய்து கொள்ள வேண்டும். இணையதள வாயிலாக மாணவர்கள் கலந்தாய்வில் கலந்து கொள்பவர்கள் ₹250 பேமெண்ட் ஃபீஸாக செலுத்தப்பட வேண்டும். அதாவது முதல் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொண்டு 250 பேமெண்ட் செலுத்தியவர்கள் இந்த 2ஆம் கட்ட கலந்தாய்விற்கு பணம் செலுத்த தேவையில்லை. மற்றும் முதல் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொண்டு இடங்களை தேர்வு செய்தவர்கள் அக்கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள் வேறு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் வேறு அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள படிப்பை மாறுதல் செய்ய விரும்பினால் இக்கலந்தாய்விற்கு பதிவு செய்து புதிய விருப்ப படிப்பு மற்றும் கல்லூரியை தேர்வு செய்யலாம். முதல் கட்ட கலந்தாய்வில் இடம் ஒதுக்கீடு பெற்றவர்கள் இக்கலந்தாய்வில் கலந்து கொண்டு இடம் கிடைத்தால் முந்தைய இடத்தை உரிமை கோர இயலாது மற்றும் கிடைத்த இடத்தில் கண்டிப்பாக இணைய வேண்டும். அதாவது முதல் கட்ட கலந்தாய்வில் நீங்கள் கலந்து கொண்டு உங்கள் படிப்பை நீங்கள் தேர்வு செய்து அந்த கல்லூரியில் நீங்கள் சேர்ந்திருப்பீர்கள். ஒருவேளை எனக்கு வேறு படிப்பு வேண்டும் என்று மறுபடியும் 2ஆம் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொண்டால் 2ஆம் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொள்ளும் போது அவற்றில் கிடைத்த சீட்டிற்கே நீங்கள் உரிமையாளர்கள் ஆவீர்கள். முதல் கட்ட கலந்தாய்வில் தேர்வு செய்த சீட்டை மீண்டும் பெற இயலாது. இந்த PDF ஆனது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவைப்படுவோர் பதிவிறக்கம் செய்து அவற்றில் கொடுக்கப்பட்டுள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை வாசித்து அதற்கு பின் நீங்கள் அப்ளை செய்தால் எவ்வித பிழையுமின்றி சரியாக நீங்கள் சாய்ஸ் ஆஃப் ஃபில்லிங் செய்யலாம்.